ദൈവതിരുനാമത്തിന് മഹത്വമുണ്ടാകട്ടെ. അനുഗ്രഹവും പ്രശാന്തവുമാകുന്ന സായം സന്ധ്യയ്ക്കായി ദൈവത്തിന് നന്ദിയോടെ സ്തോത്രം ചെയ്യുന്ന ഈ വിശുദ്ധ ദിവസത്തിൽ അനുഗ്രഹിക്കപ്പെട്ട ആരാധനകൾക്ക് ശേഷമായി തേക്കുംപെട്ടി പുതുക്കാളനി എന്ന ഒരു ഗ്രാമത്തിൽ ഞങ്ങൾ കടന്നു വന്നിരിക്കുന്നു. ഈ വൈകിയ വേളയിൽ ഈ പ്രിയപ്പെട്ടവരുടെ മുമ്പിൽ ദൈവനാമത്തെ ഉയർത്തി ട്രാക്സുകൾ കൊടുത്ത് തിരുവചനം റേഞ്ചറിലൂടെ അറിയിപ്പാനായി ഞങ്ങൾ ആഗ്രഹിക്കുന്നു. എല്ലാ പ്രിയപ്പെട്ടവരെയും ദൈവമായ കർത്താവ് അനുഗ്രഹിക്കുമാറാകട്ടെ. ഈ വൈകിയ വേളയിൽ ലോകമെമ്പാടും ആരാധന നടക്കുന്ന ഈ സന്ദർഭത്തിൽ ജീവന്റെ ഉറവയാകുന്ന ദൈവമായ കർത്താവിനെ ഈ ദേശത്തിൽ സാക്ഷിപ്പാൻ, പ്രിയപ്പെട്ടവരുടെ ജീവിതത്തിൽ മാനസാന്തരമുണ്ടാകുവാൻ ദൈവമായ കർത്താവ് ഇടയാക്കേണ്ടതിന് നിങ്ങളുടെ വിലയേറിയ പ്രാർത്ഥന ചോദിക്കുന്നു. ഞങ്ങളെ വേഗത്തിൽ ഈ ദേശത്തിലേക്ക്, ഈ ഗ്രാമത്തിലെ പ്രിയപ്പെട്ടവരുടെ ഓരോ ഭവനങ്ങളിലെ പ്രിയപ്പെട്ടവർ ജോലിയുടെ ഭാഗങ്ങളായിട്ട് പൈപ്പിൽ നിന്ന് വെള്ളം പിടിച്ചും കുക്ക് ചെയ്തും അലക്കിയും ഒക്കെ ഇരിക്കുന്ന സന്ദർഭമാണ് സായം സന്ധ്യ. ഇന്ന് ലീവ് ദിവസമാണ്. എല്ലാവരും വീട്ടിലുണ്ടാകും. അവരെ ഞങ്ങൾ കടന്നുപോയി സന്ധിച്ച് അവരോട് യേശുവിൻ്റെ സ്നേഹം പങ്കുവയ്ക്കുവാൻ ആഗ്രഹിക്കുന്നു. ദൈവം നിങ്ങളെ ധാരാളമായി അനുഗ്രഹിക്കുമാറാകട്ടെ. ആമേൻ. ടാക്സ് ആര് കൊടുക്കും? நீங்கள் கொடுக்குமா? சரி. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. நாம் செவிடரின் செவிகளை அவர் நல்லவர் நல்லவரே, அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவங்கள் மன்னிக்கும் பரிசுத்த அவர் நல்லவர் நல்லவரே, அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை அவர் நல்லவர் நல்லவரே, அவர் நல்லவர் சர்வ வல்லவர். கடவுள் நேசிக்கிறாரு. உங்களுக்கு விடுதலை கொடுக்குறாரு. ஆபத்திலிருந்து சாபத்திலிருந்து எல்லாத்துக்கும் விடுதலை கொடுக்குறாரு. மன சமாதானத்தை கற்றுக்கிறாரு. பேசுவீங்களா? பேச மாட்டேன். பேசுறேன். அவர் நல்லவர் நல்லவரே, அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர்,
அவர் என்றென்றும் மாறாதவர், துன்பத்தில் ஆறுதல் அளிப்பார். அவர் நல்லவர் நல்லவரே, நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார். அவர் நல்லவர் நல்லவரே. ஸ்கூலுக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த பிளாக் சர்ச் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஏய் தீராத பிரச்சனை, நைட்ல தூங்க முடியல, கெட்ட சொப்பனம், இந்த மாதிரி பிசாசு நைட்ல அலக்கழிக்கிறது, அது மாதிரி பண்றதுக்கெல்லாம் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். கண்டிப்பாக வாங்க. இல்லைங்களா, ஆண்டு படித்து ஞானத்தெல்லாம் கொடுத்தாரு. இப்போதைக்கு வந்து சாயந்தரம் வந்துட்டு ஒரு 4 மணிலேருந்து ஒரு 5 வரைக்கும் ஜபம். ஏசாமி நம்புறோம். பாப்பா அப்படி நீங்க கண்டிப்பாக வாங்க. நேரத்தில் பிடிக்கிறேன். உங்கள் வீடுங்க வந்தாங்க. ஏசாமி நேசிக்கிறாரு. ஆர்டர் மாட்டுங்க. நீ படிக்கிறியா? ஏசாமி நம்புங்க, கடவுள் உங்களை நேசிக்கிறாரு. காதல் போட்டு காது கேட்கலாம். அது ட்ராக்ஸை கொடு. ஏசம் ஓ வா அப்பா. நம்ம சர்ச்சுக்கு மேலே தேக்கம் இருக்குதுல்ல, அந்த ஸ்கூலுக்கு மேலே ஃப்ளாட்டில் சர்ச் இருக்குது. அங்கே வந்தீங்கன்னாலும் கேட்டிங்கன்னாவே சொல்லுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஒரு 4:30 மணிக்கு வாங்க. 5:30 மணி வரைக்கும் நாங்கள் ஒரு ஜபம் நடத்துகிறோம். தீராத பிரச்சனை, போராட்டம், குடும்பத்தில் நிம்மதியில், நைட்டில் தோக்கமில்லை, பிசாசு பிடிச்சது, செய்வினை கற்று, உடம்புல பிரச்சனை எதாக இருந்தாலும் நாங்கள் இலவசமாக ஜபம் பண்ணுறோம். கண்டிப்பாக ஐயா, ஏசாமி நம்புங்க, அவங்க நேசிக்கிறாரு. எல்லா பிரச்சனையும் கற்று மாற்றுவார். நம்பி கற்றுக்கலாம். ஏதாவது ஜாம் பண்ணுமா உங்களுக்கு? பண்ணுங்க பண்ணுங்க. அவனும் பண்ண ஆல்ரெடி கொடுத்துருக்கு பாரு. இருக்குடா, நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. அன்புலேசுவே, உங்களுக்கு நன்றி. என் பாவத்தை எனக்குள்ள இருக்கிற எல்லா விதமான ஆர்வம் அக்கறமும் எல்லாவற்றையும் மன்னிங்க. நான் ஒரு புதிய மனுஷியாக மாற விரும்புகிறேன். எனக்குள்ள செபிக்கிறோம். சரீரத்தில் காணப்படுகிற எல்லா பலவீனங்கள் கத்த தாமே முதல்ல சுகம் உண்டாகும்படியாக செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே சரீரத்தில் காணப்படுகிற அந்த ஒட்டுகள் ஆபரேஷன் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் சுகத்தை கொடுத்து அந்த சரீரமானது படைக்கிறோம். இயங்க முடியாத கர்த்தரில் அனைவரும் தேவ ஆவியானவர் தாமே இவர்களுக்குள்ளாக இருக்கிற எல்லா விதமான சத்துரு அனைவர்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா விதமான அக்கிரம கட்டுகள், வலுத்தரத்துக்கு ஆவிகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நீக்கி ஒரு புதிய விடுதலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவருக்குள்ளாக ஒரு பெரிய விடுதலை தாக்கும்படியாக சொல்லிக்கிறோம். கர்த்தரை விஷயம் போவதற்காக நன்றி. குடும்பத்தை கர்த்தர் ரட்சிப்பை கற்றுடுங்க. வெளியே ரட்சிப்பை தந்து அவருடைய ரட்சிப்புக்குள்ளாக நடத்தும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். உங்கள் வார்த்தையை நாங்கள் அனுப்புகிறோம். சகல பாவங்களை நீக்கி அவருடைய சுத்திகரிக்கையும் நாங்கள் பார்க்கிறோம். வாசிக்கிறோமாக சகல பாவங்களை கர்த்தர் சுத்திகரிக்க ஆண்டவரே எல்லா சுகத்தையும் இயேசுவை நாம் பயப்படாதீங்க.
கண்ணு மூடு. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால அந்த தண்ணிக்காக செபிக்கிறோம். நல்ல ஆரோக்கியம், சரீரத்தில் பலன் உண்டாகட்டும். சத்துரு தொடாதபடி விளையாடும் பொழுதும் போகும்பொழுதும் வரும்பொழுதும் கர்த்தர் ஆரோக்கியத்தை தந்து பலனை தந்து நடத்தும்படியாக செபிக்கிறோம். அந்த ஞானத்தையும் அறிவை தந்து நடத்தும் இயேசுவின் நாமத்திற்கு ஏசு நல்லவர், ஏசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஏசு நல்லவர், ஏசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை அளிப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவங்கள் யாவையும் அப்படியா? சாயந்தரமா நாங்கள் ப்ரேயர் நடக்குது. 4 to 5:30 மணி வரைக்கும் கண்டிப்பாக வாங்க. தீராத பிரச்சனை, வியாதி, கடன் தொல்லை, நைட்டில் போய் முடியாத பிரச்சனை, வியாதி எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் போட்டு கொடுத்து நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். என்ன படிக்கிறீங்க? புக்கில் அப்படியே வச்சுக்காங்க. குளிச்சுட்டு ஜம்முன்னு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை புக் எடுத்து வச்சுருக்கீங்க இல்லை? பரவாயில்லையா? டியூஷன் நடத்துறீங்களா இல்லை நீங்களே படிக்கிறீங்க? ഇല്ലടാ എല്ലാം ഉണ്ട് ഓക്കെ ബുക്കിൽ ഞായറാഴ്ച എല്ലാ കുഞ്ഞുങ്ങളും ടി വിയുടെ മുന്നാലെ ഇരിക്കുമ്പോൾ ഇവരെ നന്നായിട്ട് പഠിക്കുന്നു കുട്ടികൾ. நீங்கள் படித்தாதான் என்ன பண்ண முடியும்? நல்ல வேலையில நல்ல ஜாப்ல உட்காரணும். சரியா? நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? எல்லாரும் கிரீன் இங்கில என்ன பண்ணணும்? கிரீன் இங்க யார் யாரெல்லாம் யூஸ் பண்றாங்க? கலெக்டர் யூஸ் பண்றாங்க. சூப்பர். அடுத்தது ஹெட் மாஸ்டர். அடுத்தது ஹெட் மாஸ்டர் யூஸ் பண்ணுவாங்க, கலெக்டர் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அது மாதிரி உயர் அதிகாரிகள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க? கிரீன் இங்கில சைன் பண்ணுவாங்க. நமக்கு ஏதாவது சர்டிபிகேட் கொடுக்கணும் அப்படின்னா அந்த கிரீன் இங்கில சைன் பண்ணி கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து ஹை லெவல் பொசிஷன்ல இருக்கிறவங்க. அவங்களுக்கு சம்பளமும் நிறைய கிடைக்கும். அதே மாதிரி அவங்க சமுதாயத்துல நல்ல ஒரு அந்தஸ்தான வேலையில இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க எல்லாரும் எதுல பண்ணணும்? எதுல கையெழுத்து போடணும்? கிரீன். நீங்க மேயரா இருந்தாலும் மேயர் எதுல போடுவாங்க? கையெழுத்து கிரீன். அதனால நீங்க நல்லா படிச்சு நல்ல ஒரு ஹையர் பொசிஷன்ல நீங்க என்ன பண்ணணும்? வேலை வாங்கணும். ஓகேவா? நீங்க அதுக்காக கடலுக்கு இப்பில இருந்து நீங்க என்ன பண்ணணும்? டிவி பாக்குறது, போன் பாக்குறது, கேம் விளையாடுறது, யூடியூப் பாக்குறது, வாட்ஸ்அப் பாக்குறது எல்லாத்தையும் குறைச்சிட்டு படம், சினிமா படம் பாக்குறது அதெல்லாம் குறைச்சிட்டு இப்ப என்ன பண்ணணும்? உங்க போக்கஸ் எல்லாமே படிப்புல தான் இருக்கு. ஓகே சரியா? இப்பில இருந்தே பொறுப்பா மைனூட்டா சொல்ற விஷயத்தெல்லாம் கேட்டு அதன் பிரகாரம் அப்பா அம்மாவுடைய பேச்சு கேட்டு நீங்க நல்லா என்ன பண்ணணும்? படிக்கணும். ஓகே? வார வாரம் நாங்க வருவோம். ஸ்கூலுக்கு ஆமா அதுல இருந்து கொஞ்சம் மேல வந்தீங்கன்னா அந்த பிளாட்ல சர்ச் இருக்கு, ஏசு கோயில் இருக்கு. அந்த கோயில்ல வாரம் நாங்க என்ன பண்ணுவோம்? பிரேயர் சாயந்தரம். இப்போதைக்கு சாயந்தரம் வச்சிருக்கிறோம். காலையில அடையில மாத்துவோம். இப்போதைக்கு சாயந்தரம் 4 மணி டு ஒரு 5 வரைக்கும் நாங்க ஜெபம் நடத்துவோம். நீங்க கண்டிப்பா வாங்க. உங்களுக்காக நாங்க ஸ்பெஷல் பிரேயர், படிக்கிற பிள்ளைங்களுக்காக ஆண்டவர் நல்லா அறிவு தரணும், புத்தி தரணும், ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தனியா ஜெபம் பண்றோம். கண்டிப்பா வாங்க. பெரியவங்களும் வரணும், நீங்களும் வாங்க. மக்கள் இருக்கு ஆமா கொடுத்துடலாம். மைக்க இங்க கொடு.
Praise the Lord. வருத்தப்பட்ட பாரம் சுமப்பவர் நீங்கள் அனைவரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறை தருவேன் என்று இயேசு சாமி சொல்லுகிறார். அருமையான தேக்கம்பட்டி மக்களே, உங்களை தேடி இல்லம் தேடி இந்த கிராமத்தில் இயேசு சாமியின் அன்பை தெரிவிக்கும்படி நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். சகோதரர்கள் கையில் கொடுக்கிறதான அந்த வசனங்களை படித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை விடுவிக்க வல்லமையுள்ள ஒரு தேவன் இயேசு கடவுள் மட்டும்தாங்க. இலவசமாக விடுதல் கொடுக்கிறவர், சமாதானத்தின் தேவன், அன்பின் சிகரமான தேவன், ஆறுதலின் தேவன், அற்புதமானவர், நம்முடைய கண்ணீர் துடைக்கிற தேவன், கவலைகளை மாற்றுகிற தேவன், வியாதியா துன்பமா தொல்லையா பிசாசன் கிரியைகள் பில்லி சூனியங்கள் எல்லாத்திலிருந்தும் விடுதல் கொடுக்கிறார் ஒரு கடவுள், அவர்தான் இயேசு. இயேசு உங்களை நேசிக்கிறார். சாயந்தர வேளையில் உங்களை தேடி, எல்லாம் தேடி, கிராமத்தை தேடி அவருடைய வார்த்தையாக நாங்கள் வந்தது. தேவனாகிய கர்த்தரா இயேசு உங்களை அனைவரையும் நேசிக்கிறார். சாயந்தர வேளையில் உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு நேசிக்கிறார். தேவன் அன்பாயிருக்கிறார். தேவன் அன்பில் வாசம் பண்ணுகிறார். தேவன் ஒளியாயிருக்கிறார். இருளான பாவம் மாற்றி ஒளிமயமாய் மாற்றுகிறார் ஒரு தேவன் இயேசு ஆண்டவர். பிரியமானவர்களே, எந்தவித பிரச்சனைக்கும் பரிகாரம் கொடுக்கிறவர் தேவனாகிய கர்த்தர். அனைவரையும் நேசிக்க வல்லமை உள்ளவர். அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. எந்த பிரச்சனையானாலும் அதுக்கு விடுதல் உண்டு. இயேசுவின் சமூகத்தில் வரும்போது வாழ்க்கை சந்தோஷமாய் மாறும். தேவன் சமூகத்தில் வர, ஆண்டவரே நான் பாவியாய் இருக்கிறேன், என் பாவங்களை மன்னியும், என்னை பரிசுத்தமாக்கும், இதுவரையும் என் வாழ்க்கையில் வந்ததான அனைத்து பாவமும் விடுவிக்க நீர் வல்லமை உள்ளவர் என்று நாங்கள் நம்புகிறோம். ஜென்ம பாவங்கள், கர்ம பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கிற ஒரு தேவன், தேவாதி தேவனாகிய கர்த்தர் உங்களை அனைவரையும் நேசிக்கிறார். கர்த்தாவே, நான் உன்னோட மகளாக மகனாக மாற ஆயத்தப்படுகிறேன், விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். நீ என் ரட்சிக்கன், என் ரட்சிப்பின் தேவன் என நான் விசுவாசிக்கிறேன். உம்முடைய இரத்தத்தால் என்னுடைய பாவங்களை கழுகும், வியாதிகளை குணமாக்கும். நான் உன்னுடைய மகனாக மகளாக மாற ஆசைப்படுகிறேன். கர்த்தாவே, நீ உண்மையுள்ள தேவன், தேவாதி தேவன், என்னை ரட்சிக்கிற தேவன் என்று நான் நம்புகிறேன். உங்கள் பாவங்களை அனைத்தையும் அறிக்கையிட்டு பாருங்கள். கண்டிப்பாக, நிச்சயமாக அவர் பாவ மன்னிப்பை கொடுப்பார். உன்னை பரிசுத்தப்படுத்துவார். பரலோகத்தில் உன்னை சேர்க்க ஜீவ புஸ்தகத்தில் அவரும் பேரை சேர்ப்பார். தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையாக உங்களை தேடி, உங்கள் இல்லத்தை தேடி தேவனுடைய வார்த்தைகளாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறது. அருமையான தேவன் உங்களை அனைவரையும் நேசிக்கிறதுனால இந்த சாயந்தர வேளையில் உங்களை தேடி வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே,
இந்த வேலையில சுகத்தை கொடுக்கும் ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நீர்க்காம இந்த வேலையில இந்த சரீரத்தில் ஆளுகை செய்யும்படியாக சொல்லியிருக்கிறோம். தேவாதி தேவன் தினத்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே. குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே நண்பரின் திருப்பாதத்தில். ஐயா வாங்க. அருமையான தேவஜனமே, இந்த சாயந்தர வேளையில் இயேசுவின் வார்த்தைகளாக நாங்கள் உங்களை தேடி இல்லம் தேடி வருகிறோம். நாங்கள் உங்கள் கரங்களில் கொடுக்கிறதான தெய்வீக வார்த்தைகளை படித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவன் என்பது ருசித்து பாருங்கள். அவனை சரணடையிட மனுஷன் பாக்கியவான். ஒரு பாக்கியமான பறவை உங்கள் வாழ்க்கையில் தேடி வருகிறது. கொடுத்த ஒரு பையன் சர்ச்சுக்கு போனீங்களா? எங்க சர்ச்சா? யார் நடத்துறா? பேரு சரி. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் சாயந்தர வேளையில் அநேக மக்களை நேசிக்கிற ஒரு தேவன், கடவுளாகிய கர்த்தர் உங்களை தேடி இல்லத்தை தேடி உங்களை நேசிக்கிற ஒரு தேவன். ஹலோ சார், ஹலோ. இந்த பாப்பாக்கு வந்து பார்த்துட்டு போறேன். ஹலோ. தேக்கம்பட்டி ஸ்கூல் இருக்குல்ல, தாதா ரட்சிப்பின் சிகரமான தேவன், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் அனைவரும் கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், ஆறுதல் தருவேன். சமாதானத்தின் தேவன் உங்களை நேசிக்கிறார். இந்த சாயந்தர வேளையில் உங்களை தேடி இல்லம் தேடி நாங்கள் வருகிறோம். அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட கிராமமாக மாறட்டும். எனவே உங்களை தேடி வருகிறோம். கர்த்தராகிய இயேசு ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிக்கட்டும். என்ன தேவைகளோ சந்திக்கப்படட்டும். கஷ்டங்கள் விடுதல் செய்யட்டும். யாரும் இல்லை. அங்கே ஒரு பிரசங்கம் பண்ணிடலாம். வாங்கிட்டீங்களா நோட்டீஸு? அங்கே தேக்கம்பட்டு இருக்குங்களா? அது சரி, ஸ்கூலுக்கு அந்த ஸ்கூலுக்கு மேலே தான் வந்து சர்ச்சு.
சாயந்தரமா சரி ஆண்டவர் நம்புங்க. அம்மா வந்து வேலைக்கு போயிட்டாங்க. அம்மா வந்து ஈவினிங் ஓ மனிதனே, நீ எங்கே போகின்றாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய். காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய். ஓ மனிதனே, நீ எங்கே போகின்றாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். ஓ மனிதனே, மண்ணில் பிறந்த மானிடனே, மண்ணுக்குள் நீ திரும்புவாய். மண்ணில் பிறந்த மானிடனே, மண்ணுக்குள் நீ திரும்புவாய். மரணம் உன்னை நெருக்கும் போது எங்கே ஓடுவாய்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளிலும் கூட உங்களை சந்திக்க முடியாம ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, வாழ்க்கப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் அப்படி என்று வருத்தத்தோடும் கஷ்டத்தோடும் வேதனையோடும் துன்பத்தோடும் இருக்கிற ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை என்னவென்றால், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். இன்னைக்கு அநேக இடங்கள் இந்த பூமியில இருக்கிறது. இன்னைக்கு நாம் எந்த இடத்துல போனாலும் நம்முடைய பாரங்கள் தீராது, நம்முடைய கஷ்டங்கள் தீராது, நம்முடைய பாவ பழக்கங்கள் மாறாது. நம்முடைய பாவ பாரத்திலிருந்து நம்ம விடுதலை ஆக்குவதற்கு யாருமே இல்லை. இன்னைக்கு எல்லா பகுதிகளிலும் பார்த்தோம்னா எல்லாருடைய இறுதியில் ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு பாரம் இருந்து கொண்டே இருக்கிறது பிரியமானவர்களே. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உங்க இறுதியில சுமக்கிற பாரத்தை நீங்க என்னிடத்துல வைத்து விடுங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள், உங்கள் பாரங்கள் இதெல்லாவற்றையும் என் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மாலை நேரத்துல உங்களுக்கு அநேக கவலைகள் நண்பர்களிடத்திலே சொல்ல முடியுமா? உறவினரிடத்திலே சொல்ல முடியுமா? யார் இடத்திலே சொல்ல முடியும்? நம்முடைய சத்தத்தை யார் கேட்பார் என்று சொல்லி நீங்க நினைக்க வேண்டியிருக்கலாம். அந்த சராசரத்தை உண்டாக்கிய வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் உண்டாக்கிய தெய்வம் சொல்லுகிறார், நீங்கள் என்னிற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். மனிதனுக்கு இளைப்பாறுதல் என்பது ஒன்றுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பூமியிலே பல கஷ்டம், பல துன்பம், ஓடி ஓடி உழைத்தும் நிம்மதி இல்லை, இரவுல தூக்கம் இல்லை, நமக்கு இந்த பூமியிலே சந்தோஷமான வாழ்க்கை இல்லை. ஆனால் அதை ஆண்டவர் கொடுக்கும்படியாக விரும்புகிறார். என்னுடைய சந்தோஷத்தை, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு வைக்கிறார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய ஒவ்வொருடைய காதுகளிலும் ஆண்டவருடைய வார்த்தை என்னவென்றால், அவரிடத்துல வரும் பொழுது, இயேசுவே நீங்க இருக்கிற இடத்துல, இயேசுவே எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது, எங்களுக்கு இந்த போராட்டம் இருக்கிறது, மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல்
இல்லாமல் இருக்கிறது, கடன் பிரச்சனையாக இருக்கிறது, எங்களுக்கு உடலிலே ஒரே வியாதியின் போராட்டமாக இருக்கிறது. எல்லா விதமான போராட்டத்தில் இருந்தும் பிரச்சனைகளில் இருந்தும் இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்க, உங்க சத்தத்தை கேட்க அவருடைய செவிகள் இந்த வழியில திறந்திருக்கிறது. நீங்கள் இருக்கிற இடத்துல கூப்பிடுவீர்கள் என்றால் ஆண்டவர் உங்கள் சத்தத்தை கேட்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆகவே இயேசுவை நம்புங்க, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். நாய் பேச வேண்டாம். ஏசாமி நம்புங்க, தேக்கம்பட்டியில் சர்ச் இருக்குது, அந்த ஸ்கூலுக்கு மேல சாயந்தரமா நடத்துறோம், வாங்க. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். தேக்கம்பட்டி ஸ்கூல் இருக்குல்ல, அது மேலதான் இருக்கு, நாய் வருமா? രണ്ട് വലിയ സ്ട്രീറ്റുകൾ വിസിറ്റ് ചെയ്തു. ഇവിടെ ധാരാളം വീടുകളുണ്ട്, എല്ലാം കവർ ചെയ്യാൻ പറ്റത്തില്ല. ഈ അനുഗ്രഹിക്കപ്പെട്ട സായം സന്ധ്യയിൽ ഞങ്ങൾ പകലെ ദൈവിക ആരാധനകളെ കഴിഞ്ഞ ശേഷം ഗ്രാമങ്ങളിൽ ധാരാളം നായ്ക്കളുണ്ട്, പട്ടികൾ. അവർ ഓരോ വീടിനും ഒന്നും രണ്ടും ഒക്കെയാണുള്ളത്. കടിക്കില്ല, പക്ഷേ ഭയങ്കരമായിട്ട് ഒച്ചയുണ്ടാക്കും മൈക്കിൻ്റെ സൗണ്ട് കേൾക്കുമ്പോൾ. അപ്പോൾ ഒരു റൗണ്ട് രണ്ട് വലിയ ഗ്രാമങ്ങൾ കവർ ചെയ്തു. കുറച്ച് പ്രിയപ്പെട്ടവർക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിച്ചു. അതിനുശേഷം ഞങ്ങൾ ഇന്നത്തെ ശുശ്രൂഷ അവസാനിക്കുന്നു. നാളെ മറ്റൊരു ഗ്രാമത്തെ കടന്നു പോകുവാൻ ഞങ്ങൾ ആഗ്രഹിക്കുന്നു. മറ്റൊരു ഗ്രാമത്തിൽ ദൈവനാമത്തിന് മഹത്വം. ഈ സായം സന്ധ്യയിൽ ഈ തേക്കുംപെട്ടി എന്ന ഗ്രാമത്തിൽ ദൈവനാമത്തെ ഉയർത്തി രണ്ട് വലിയ സ്ട്രീറ്റുകൾ ഞങ്ങൾ കവർ ചെയ്ത് കടന്നു വന്നു. ഇനി നാളെ മറ്റൊരു ഗ്രാമത്തിലേക്ക് കടന്നു ചെല്ലുവാൻ ഞങ്ങൾ ആഗ്രഹിക്കുന്നു. ദൈവം നമ്മെ ഓരോരുത്തരെയും അനുഗ്രഹിക്കുമാറാകട്ടെ. നിങ്ങളായിരിക്കുന്നിടത്ത് നിങ്ങളുടെ വിലയേറിയ പ്രാർത്ഥനയാണ് ഞങ്ങളുടെ ശുശ്രൂഷയ്ക്ക് ഒരു വലിയൊരു കൈത്താങ്ങ്. പ്രതികൂലങ്ങളും പ്രതിസന്ധികളും തടസ്സങ്ങളും എല്ലാം അനുകൂലമായ ഒരു സാഹചര്യമല്ല സുവിശേഷ ഫീൽഡിന്. എങ്കിലും
കർത്താവിന് വേണ്ടി ഞങ്ങൾ വളരെ പോരാടുന്നു. നിങ്ങളുടെ വിലയേറിയ പ്രാർത്ഥന ഞങ്ങൾ വീണ്ടും വീണ്ടും ചോദിക്കുന്നു. ഈ വീഡിയോ വൈൻഡപ്പ് ചെയ്യുകയാണ്. കർത്താവ് നമ്മെ ഓരോരുത്തരെ അനുഗ്രഹിക്കുമാറാകട്ടെ. ആമേൻ.